ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 5th சாப்டர் பிளானிங் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பிளானிங்கை யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா அப்போ இருந்த சோவியத் யூனியன் USSR. ஃபஸ்ட்டு சோவியத் பிளானை 5 இயர்ஸ்க்கு 1928 தொடங்கினாங்க. 1930s வரைக்கும் இந்த பிளானிங் பற்றி உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்க்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. 1920s 1930ஸ்ல ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிஸ்ட் அங்கேருந்து வெளியேறி பிரிட்டன் யூஎஸ்க்குலாம் போக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் உலகத்துக்கு எக்கனாமிக் நேஷ்னல் பிளானிங்கை பற்றி தெரிய ஆரம்பிச்சது. 1930s பீரியடில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நேஷ்னலிஸ்ட், கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்ஸ், அகடமிஷியன்ஸ் எல்லாருமே எக்கனாமிக் பிளானிங் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. இண்டிபெண்ட் இந்தியா ஒரு பிளான்டு எக்கனாமியாக தான் இருக்கணுன்றத அப்போவே ப்ரீ பிளான்டாக விதிக்கப்பட்டுருச்சு. என்னதான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை 1991 92ல் ஸ்டார்ட் பண்ணாலுமே பிளானிங் கமிஷன் அதை 7th இயர் பிளானில் 1985 90லேயே சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்ததுமே பிளானிங் கமிஷன் ஃபியூச்சர் பிளான்ஸை 8th இயர் பிளான், 9th இயர் பிளான், 10th 11th இயர் பிளான்ஸில் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட். இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்திங்கன்னா பிளானிங்கோட 6 மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். தேர்ட் பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷனோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். ஃபைனலாக நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட். 1930ஸ்ல இந்தியாவில் பொலிட்டிக்கல் லெவல்லாம் பிளானிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நிறைய ப்ரொப்போசல்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொப்போசல்ஸ்னால தான் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நம்மளோட நோக்கத்துக்கு உதவியாக இருந்துச்சு. அப்புறம் பிளான்ட் எக்கனாமியை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் டிசைட் பண்ணோம். 1930ஸ்லேருந்து என்ன பிளான்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த விஸ்வேஸ்வராயா பிளான். இந்தியாவில் பிளானிங் பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற சிவில் இன்ஜினியராகவும் மைசூர் ஸ்டேட்டோட திவானா இருந்த விஸ்வேஸ்வராயா. அவர் த பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கை 1934ல் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதில் அவர் யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரி டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் பற்றி சொல்லியிருப்பாரு. அதுலேயும் தொழில்மயமாக்குறது பற்றியும் 10 வருஷத்தில் நம்மளோட நேஷனல் இன்கம் டபுள் ஆக்குறது தான் டார்கெட்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபிக்கி ப்ரொபோசல். 1934ல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இந்தியாவில் இருக்கிற பெரிய முதலாளிகள்லாம் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க நேஷ்னல் பிளானிங் வேணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட பிரசிடெண்ட்டாக இருந்த NR சர்க்கார் என்ன சொல்லியிருப்பாருன்னா மற்ற பிளானிங் ப்ராசஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, ஃபுல் க்ரோத் பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நேஷ்னல் பிளானிங் கமிஷனை அமைக்க சொல்லியிருப்பாரு. லேட் 19th செஞ்சுரியில், அதாவது 1800ஸோட கடைசி காலத்தில் நேஷ்னலிஸ்டான MG ரணதேவ் அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜிலாம் எக்கனாமியில் ஸ்டேட்டோட ரோல் ஓங்கி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் மார்க்கெட் மெக்கானிசத்தோட வேகத்தை சந்தேகப்பட்டிருப்பாங்க. யூஎஸ்ஏல கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் கொண்டு வந்த கெய்னேசியன் ஐடியாவும் நேஷனலிஸ்டோட திங்கிங்க்கு ஆடட் பாயிண்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா த காங்கிரஸ் பிளான். என்னதான் மகாத்மா காந்தியும் அவரோட ஃபாலோவர்ஸும் சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட் பிளானிங்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலுமே அப்போது அக்டோபர் 1938ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஒரு கான்ஃபரன்ஸில் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்ஸ், அகடமிஷியன்ஸ், சோஷியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், சிவில் சர்வன்ட்ஸ் இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை அமைச்சிருப்பார். நேஷ்னல் பிளானிங் கமிட்டியோட 15 மெம்பர்ஸ் அப்புறம் 29 சப்கமிட்டிஸில் இருக்கிறவங்கள சேர்த்து டோட்டலாக 350 மெம்பர்ஸ் 29 வால்யூம்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் கமிட்டியோட ஒர்க் செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் குவிட் இண்டியா மூமெண்ட்னால டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. அப்புறம் 1949ல் தான் நேஷ்னல் பிளானிங் கமிட்டியோட ஃபைனல் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை அமைச்சதுக்கு அப்புறமா சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நடந்திருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டியை கவர்மெண்ட் ஜூன் 1941ல் வேகமாக தொழில்மயமாக்குறதுக்காகவும் எக்கனாமியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஆஃப் எக்கனாமிஸ்ட். ராமசாமி முதலியார் தலைமையில் 1941ல் இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டியை அமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா 4 போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டிக்கு நேஷ்னல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அட்வைஸ் கொடுக்கறதுக்காக. இது ஒரு திங்க் டேங்க், இப்போ இருக்கிற நித்தி ஆயோக் மாதிரி. தேர்ட் பார்த்திங்கன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். 1944ல் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற மெம்பருக்கு கீழே இந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் அர்தேஷிர் தலால் ஒரு பிஸ்னஸ்மேன் பாம்பே பிளானில் கண்ட்ரோலராகவும் இருந்திருப்பார்.
இவர் வந்து ஆக்டிங் மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து 1946 வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அட்வைசரி பிளானிங் போர்டு. அக்டோபர் 1946 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த பிளானிங் போர்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட பிளானிங்கை, அப்புறம் வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டியோட ஒர்க்கை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காகவும். இந்த போர்டு வந்து ஜனவரி 1947 வந்து அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ராப்பராக வளர்ச்சி அடையணும்னா ஸ்டேட்ஸ் இல்லைனா ப்ராவின்சஸில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் வந்து காமனான பிளானுக்கு ஒத்துக்கிட்டு வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த பாம்பே பிளான். இந்த பாம்பே பிளானுக்கு வந்து ஒரு பாப்புலர் டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எ பிளான் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியா. இந்த பிளானிங்கை வந்து இந்தியாவில் இருக்கிற லீடிங் 8 கேபிட்டலிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து புருஷோத்தம தாஸ், ஜேஆர்டி டாட்டா, பிர்லா, லாலா ஸ்ரீராம் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. இந்த பிளானை வந்து 1944-45 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேபிட்டலிஸ்டில் வந்து புருஷோத்தம தாஸ் தாக்கூர் தாஸ் வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டியோட 15 மெம்பர்ஸில் வந்து ஒருத்தராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி நேஷனல் பிளானிங் கமிட்டியோட சப் கமிட்டிஸில் வந்து ஜேஆர்டி டாட்டா, பிர்லா, லாலா ஸ்ரீராம்லாம் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்புறம் பாம்பே பிளான் கிளப்போட பிளான்ஸால் வந்து சில இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரேரியன் ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது ஜமீன்தாரி அபாலிஷன், விவசாய பொருட்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்கறது, மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் வந்து வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக தொழில்மயமாக்குறதுக்காக வந்து அக்ரிமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே பிளானோட மொத்த பிளானில் 35% வந்து பேசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் பற்றி. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்கு மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமியில் ஸ்டேட் வந்து ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக நலனுக்காக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கிறது. லைக் வந்து கவர்மெண்ட்டோட செலவுலேயே வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன், வாட்டர்லாம் வந்து கொடுக்கறது. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றத்தாழ்வுகளை, வேற்றுமையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த காந்தியன் பிளான். 1944 ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து காந்தியன் பிளானை வந்து உருவாக்குனாங்க. அதில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. தொழில்மயமாக்குறத பற்றியும் சொல்லியிருந்தாலுமே வந்து காட்டேஜ், வில்லேஜ் லெவலில் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிளானை வந்து வில்லேஜஸில் செல்ஃப் கண்டெய்ன்டாக தன்னிறைவாக இருக்கிற மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு பிளானாக வந்து உருவாக்கப்பட்டுச்சு. காந்தியன்ஸ் வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்புறம் பாம்பே பிளானில் இருக்கிற சென்ட்ரலைஸ்டு பிளானிங், எக்கனாமியில் ஸ்டேட்டோட டாமினன்ட் ரோல், அப்புறம் தொழில்மயமாக்குறதெல்லாம் வந்து ஒத்துக்கல. ஏன்னா வந்து காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷினரி, சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட் பவர் இதெல்லாம் வந்து மாடர்ன் சிவிலைசேஷனோட சாபமாக நினச்சிருப்பாங்க. இந்தியன்ஸோட வறுமைக்கு ஒரு ரூட் காசாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் செஷனில் 15 மெம்பர்ஸில் காந்தியன் மெம்பராக இருந்த ஜேசி குமரப்பா அப்படிங்கிறவர் வந்து தொழில்மயமாக்குறதுக்கான பிளானை பற்றி கொஷின் கேட்டிருப்பாரு. அதாவது காங்கிரஸோட நேஷனல் ப்ரையாரிட்டி வந்து மாடர்ன் இண்டஸ்ட்ரியலிசமை எலிமினேட் பண்ணுறது தானேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்போ வந்து நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டியோட மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அந்த முடிவே வந்து நம்ம எடுக்கலாம். அன்டில் வந்து இது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை பாதிக்காத வகையில் இருக்கிற வரைக்கும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த பீப்புள்ஸ் பிளான். 1945 இந்தியன் ட்ரேட் யூனியனோட போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டியோட சேர்மனாக இருந்த எம்என் ராய் அப்படிங்கிறவர் வந்து இந்த பிளானை வந்து உருவாக்குனாரு. இந்த பிளான் வந்து மார்க்சிஸ்ட் சோஷியலிசமை பேஸ் பண்ணி இருந்துச்சு. பீப்புளுக்கு லைஃப்க்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிளானில் வந்து அக்ரிகல்ச்சர் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. 1990s எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ் அப்படிங்கிற ஸ்லோகன் மூலயமா வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த பீப்புள்ஸ் பிளானும் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த சர்வோதயா பிளான். நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கவர்மெண்ட் வந்து 5 இயர் பிளானை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து சர்வோதயா பிளானை வந்து ஜனவரி 1950 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இந்த பிளானை வந்து காந்தியன் டெக்னிக்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருப்பாங்க. இந்த பிளான் வந்து நிறைய ஐடியாஸில் வந்து காந்தியன் பிளானுக்கு சிமிலராக இருந்திருக்கும். அக்ரிகல்ச்சர், அக்ரி பேஸ்டு ஸ்மால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஃபாரின் கேபிட்டல் அப்புறம் ஃபாரின் டெக்னாலஜிக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது, டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்லாம் வந்து வரும். 1960s வந்து பிளானிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே சென்ட்ரலைஸ்டாக ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனை வந்து எம்பி, எம்எல்ஏ, பியூரோக்ராட்ஸ், ஸ்டேட் லெவல் பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் வந்து பிடிக்கல. இதனால் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் கமிட்டி வந்து 1961 இந்தியன் பிளானிங்கில் வந்து சென்ட்ரலைசிங் நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக டிசைட் பண்ணி பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க.
இருந்துமே வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ஆன ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ட்ராட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அதோட அதிகாரத்தை வந்து பஞ்சாயத்து ராஜ் கிட்ட வந்து கொடுக்கல. 73rd 74th அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் வந்து லோக்கல் பாடிஸோட ரோலையும் இம்பார்ட்டன்ஸையும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஜெயபிரகாஷ் அவரோட வியூஸும் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சம் ஏரியா வைஸ் ரிப்போர்ட்ஸ் 1940ஸ்லேருந்து சில ஏரியா ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் வந்து கடன் வழங்குறது ரிலேட்டடாக வந்து கட்கில் ரிப்போர்ட், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் ரிலேட்டடாக வந்து கிருஷ்ணமாச்சாரி ரிப்போர்ட், அடுத்தது கோஆப்ரேட்டிவ்ஸ் ரிலேட்டடாக வந்து சரியா ரிப்போர்ட், அப்புறம் வந்து இரிகேஷன் நீர்ப்பாசனம் ரிலேட்டடாக வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளானிங்கோட 6 மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமியில் ப்ரொடக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, செகண்ட் வந்து பாவர்ட்டி அலிவேஷன் வறுமையை வந்து ஒழிக்கிறது, தேர்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஏழைகளுக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குறது மூலயமா வறுமையை வந்து ஒழிக்கிறது, ஃபோர்த்து வந்து கண்ட்ரோலிங் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி பொருளாதார அளவில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபிஃப்த்து வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் தற்சார்போடு இருக்கிறது, சிக்ஸ்த்து வந்து மாடர்னைசேஷன் அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, அப்புறம் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிளானிங் கமிஷன் 1949 வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங்க்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஃபார்ம் வந்து வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி வந்து மார்ச் 1950 வந்து கேபினெட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து பிளானிங் கமிஷனை வந்து அமைச்சிருப்பாங்க. பிளானிங் கமிஷனோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, அதே மாதிரி ஸ்டாட்யூட்டரி பாடியும் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு அட்வைசரி பாடி. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு திங்க் டேங்க். இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக இருப்பார். அப்புறம் டெபுட்டி சேர்மன் வந்து பிளானிங் கமிஷனோட ஒர்க்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மெம்பர் செக்ரட்டரி அப்புறம் 6 யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக இருந்தாங்க. கூடவே வந்து இந்த துறையை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸும் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. அப்புறம் சோஷியல் எக்கனாமிக் பாலிசிஸை பற்றி வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. செக்ரட்டரியேட் லெவலில் யூனியன் கேபினட்டோட வந்து இணைக்கப்பட்டு இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கிற யோஜனா பவனில் வந்து இருந்துச்சு. இது வந்து டெக்னிக்கல் பாடி. அப்புறம் இந்த கமிஷனுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் வந்து இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ட்ரியோட மெட்டீரியல், கேபிட்டல், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து மதிப்பிடுறது. செகண்ட் வந்து கண்ட்ரியோட ரிசோர்ஸஸை சமமாக எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறது. தேர்டு வந்து ப்ரையாரிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது இந்தந்த ஸ்டேஜில் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ரிலேட்டடாக. ஃபோர்த் வந்து பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிற விதமாக இருக்கிற விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறது. ஃபிஃப்த்து வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து பிளானை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை வந்து கண்டுபிடிக்கிறது. சிக்ஸ்த்து வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து பிளானோட ப்ராக்ரஸை வந்து மதிப்பிட்டு தேவைப்பட்ட பாலிசியில் வந்து அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பிளானை வந்து முடிக்கிறதுக்கு நடுவில் இல்லைனா அதுக்கு துணையாக வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது கூட வந்து 10th பிளான் கொண்டு வந்த அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அடிஷ்னலாக 2 ஃபங்க்ஷன்ஸை வந்து பிளானிங் கமிஷனுக்கு கொடுத்து வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடான பிளான் இம்ப்ளிமெண்டேஷனை மானிட்டர் பண்ணுறது. செகண்ட் வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸோட ப்ராக்ரஸை வந்து மானிட்டர் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் எபிடாஃப் டு தி பிளானிங் கமிஷன். January 1, 2015 வந்து கவர்மெண்ட் வந்து பிளானிங் கமிஷனை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு புது பாடியான நிதி ஆயோகை வந்து கிரியேட் பண்ணாங்க. இண்டிபெண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் IEO இவங்க தான் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஜூன் 2014 அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பிளானிங் கமிஷன் வந்து டாப் டவுன் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோவா ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷனை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து ரிஃபார்ம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கமிஷனை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் அண்ட் சொல்யூஷன் கமிஷனோட 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடியாஸ் கொடுக்குற ரெபாசிட்டரியா இருக்கணும், அப்புறம் சொல்யூஷன்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் வந்து ஒருங்கிணைஞ்சு இருக்கிற மாதிரி சிஸ்டம் ரிஃபார்ம்ஸை சீர்திருத்தங்களை வந்து ஐடியாஸாக கொடுக்கணும். தேர்டு வந்து முன்கூட்டியே வரப்போகிற சேலஞ்சஸை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களே ப்ரையாரிட்டிஸை கண்டுபிடிச்சி சில சீர்திருத்தங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க விடணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லாங் டேர்ம் எக்கனாமிக் திங்கிங் அப்புறம் கோஆர்டினேஷனுக்கு ஒரு புது திங்க் டேங்க் பாடியை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பர்மனன்ட் பாடியாக இருந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் லெவலில் கலெக்ட் பண்ண வருவாயை வந்து அலோகேட் பண்ணணும்.
ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஃபண்ட்ஸை வந்து பிரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது வந்து ஆகஸ்ட் 6, 1952 வந்து கேபினட் செக்ரட்டரியேட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க. சில ஸ்ட்ராங்கான ரீசனுக்காக தான் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோஆர்டினேஷனோட ஸ்டேட் லெவலில் இருக்க அஃபிஷியல்ஸோட பார்ட்டிசிபேஷனோட சென்ட்ரல் பிளான்ஸை வந்து ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்க்கு ஒரு ஸ்டெப்பாக இதை அமைச்சிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து தன்னாட்சியாக ரொம்ப ஸ்டிஃபாக ரிஜிடாக இருக்கிற ஃபெட்ரல் யூனிட்ஸை வந்து டைல்யூட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் இனிஷியலாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்பர்சனாக இருந்தார். ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ், முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனோட மெம்பர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நவம்பர் 8, 9, 1952 வந்து நடந்திருக்கும். அதில் வந்து நேரு என்ன சொல்லியிருப்பார்னா வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்காக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ள கோஆப்ரேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு ஃபோரமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி அக்டோபர் 7, 1967 வந்து கேபினெட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், எல்லா யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் பிளானிங் கமிஷனோட மெம்பர்ஸ், அப்புறம் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக வந்து லெப்டினன்ட் கவர்னரும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலரும் மற்ற யூனியன் டெரிட்டரியிலிருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் வந்து ரெப்ரசென்ட் பண்ண விட்டுருப்பாங்க. அப்புறம் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளானோட ஒர்க்கை வந்து ரிவ்யூ பண்ணுறது. தேர்டு வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற சோஷியல் எக்கனாமிக் பாலிசியை வந்து கொஷின் பண்ணுறது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் பிளான் அடையிறதுக்கான விஷயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட கடைசி மீட்டிங் 57th மீட்டிங் வந்து டிசம்பர் 2012 வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து நித்தி ஆயோக் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து அசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பிளானிங் இன் இந்தியாவோட பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.